சத்தியன் நம்பிக்கையான வார்த்தையை தான் சொல்லியிருக்காங்க. அத பத்தி யோசிக்காம நீங்க ரொமான்ஸ் மூட்லயே இருக்கியே. சரி, என்ன பண்ணலாம் சொல்லு. பாஸ், நான் ஒன்னு சொன்னா கேப்பியலா? என்னைக்கு கேட்காம இருந்திருக்கேன், சொல்லு. சமத்து பாஸ் நீங்க. பாஸ், உங்க ஆசைப்படி நீங்க பெரிய பிசினஸ்மேன் ஆகணும். நீங்க பெருசா ஜெயிக்கணும் பாஸ். காரு பங்களான்னு எப்படி வாழ்ந்தியலோ அப்படி வாழணும் பாஸ். உங்களால அது முடியும். ஏன் சீதா, இந்த குட்டி வீட்ல இருக்கிறது அது எனக்கும் தெரியும் சீதா. உனக்குன்னு சில ஆசைகள் இருக்கும்ல, அதை தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் பாஸ். நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும், அவ்வளவுதான். உங்க சித்தி அப்பாலாம் நான் தான் உங்களை பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறாங்க. நாம தோத்து போய் திரும்ப வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. அவங்க முன்னால நாம சாதிச்சு காட்டணும். அவங்க நினைக்கிறது நடக்காது சீதா. ஏன்னா நீ என் பக்கத்துல இருக்க. நிச்சயமா நான் ஜெயிப்பேன். அது போதும் பாஸ். உங்க மகா சித்தி உங்களை சின்ன பையனாவே நினைக்குதாக. சொந்தமா ஒரு பிசினஸ் நடத்தி ஜெயிச்சு காட்டினியனா அவங்க அதிர்ச்சி ஆயிடுவாங்க. அந்த அதிர்ச்சிய நான் ரசிக்கணும் பாஸ். சித்தி மட்டும் இல்ல சீதா, எங்க ஃபேமிலியே என்ன அப்படிதான் நினைக்கிறாங்க. அது தப்புன்னு நான் சீக்கிரமா ப்ரூவ் பண்ணுவேன். இந்த நம்பிக்கை போதும் பாஸ், நீங்க ஜெயிச்சிருவீங்க. அந்த நம்பிக்கையை கொடுத்தது என் படிப்பு, என் திறமை, இது எதுவுமே இல்லை சீதா. நீதான் எனக்கு நம்பிக்கை, தைரியம் எல்லாம் கொடுத்த. ஃபியூச்சர்ல நான் என்ன அச்சீவ் பண்ணாலும் அதுக்கு காரணம் நீ மட்டும்தான். தேங்க்ஸ் பாஸ். இப்பவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பாஸ். எங்க அப்பா சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அடுத்த முறை வரும்போது நீங்க பிசினஸ் மேனா இருக்கணுமா. அவங்க வாய் முகூர்த்தம் இப்பவே பழிச்சா மாதிரி இருக்கு பாஸ். சீதா, எந்த பிசினஸ்க்கும் பணம் தான் முக்கியம். நாளைக்கு நான் பேங்க்குக்கு போய் லோன் விஷயமா விசாரிக்கலான்னு இருக்கேன். எனக்காக நீ உன் முத்தாரம்மன் கிட்ட வேண்டிக்கோ. நிச்சயமா நான் வேண்டிக்கிறேன் பாஸ். நீங்க தைரியமா போய் பேங்க்ல பேசுங்க, நல்லதே நடக்கும். தேங்க்யூ சீதா. மகா சித்தி, அப்பா யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாம பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், ஜெயிச்சு காட்டுறோம். இந்த வார்த்தை தான் பாஸ். இதைத்தான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். ஏன் ஆசையும் அதான். ஓகே ஓகே பாஸ். வாங்க வாங்க. என்ன அர்ச்சனா, இன்னைக்கு இங்க மீரா வந்தது நல்லதா போச்சு. நல்லதா? எதை வச்சு சொல்ற? ஆமா, நம்மள உஷார் பண்ணிட்டு போயிருக்கா. அதான் எப்படி? உங்க அண்ணன் நம்ம தலையில நல்லா மிளகா அரைக்கிறாருங்க. நம்ம கம்பெனி ஷேர்ல யார் யாருக்கு எவ்வளவு பெர்சென்ட் இருக்குன்னு சொல்லுங்க. அது மகா பேர்ல 30% இருக்கு, அண்ணன் பேர்ல 20% இருக்கு, ராம் பேர்ல 20% இருக்கு, மீரா பேர்ல 5%. ஓகே 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 ஸ்டாப். உங்க அண்ணன் ஃபேமிலிக்கு மட்டும் 70% ஷேர், கரெக்டா? கரெக்ட். நம்ம ஷேர் எவ்வளோ? 25%. இங்கதான் நாம யோசிக்கணும். உங்க அண்ணன் குடும்பத்துக்கு 70% ஷேர், நமக்கு வெறும் 25% தான் ஷேர். இது நியாயமா? அது நியாயம் இல்லாத மாதிரி தான் தோணுது. என்ன தோணுதுன்னு இழுக்குறீங்க? அண்ணன் தம்பினா 50-50 ஷேர் சமமா இருக்கணும். உங்க அண்ணன் உங்களை நல்லா ஏமாத்திட்டு இருக்காரு. முக்கால்வாசி பங்க அவர் வச்சுக்கிட்டு கால்வாசி பங்க நமக்கு கொடுத்திருக்காரு. நீங்களும் தலைய ஆட்டிக்கிட்டு இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க.
ஆமா இல்ல? ஆமா, இப்படியே விட்டா நாம ஏமாந்துதான் நிப்போம். யோசிங்க. ஆமா அர்ச்சனா, இரு, இப்பவே போய் நான் நியாயத்தை கேட்கறேன். ஏங்க இருங்க. ஐயோ, நியாயம் கேக்குற நேரமாங்க இது. அங்க மகா கொதிச்சிட்டு இருக்கா. இப்ப போய் கேட்டா இருக்கிறதையும் புடுங்கிட்டு விட்டுருவா. ஐயோ, வேணாம் வேணாம். சில விஷயங்களை கமுக்கமா தான் செஞ்சு முடிக்கணும். சரி, என்ன பண்ணணும்னு நீயே சொல்லு. ராம் பேர்ல இருக்கிற 20% ஷேரை உங்க பேருக்கு மாத்தணும். என்ன சொல்ற? ராம் பாவம் அர்ச்சனா. என்ன பாவம்? அவன் தான் இந்த சொத்தே வேண்டான்னு போயிட்டானே. விட்டா அவன் ஷேரையும் உங்க அண்ணனையும் எடுத்துப்பாரு. பரவாயில்லையா? ஐயோ, வேணாம் வேணாம். அது எப்படி விட முடியும்? நமக்கு 2 பிள்ளைங்க இருக்குல்ல. கரெக்ட். இப்ப இருக்கிற சூழ்நிலையில அந்த நியாயத்தை எல்லாம் பேச முடியாது. ரகசியமா ராமோட ஷேரை உங்களோட பேருக்கு மாத்திடுவோம். அதுக்கப்புறமா சொல்லிப்போம். சரியா? சூப்பர். ஆனா எப்படி இத பண்ண போறோம்? அவசரப்படாதீங்க. அதுக்கும் ஒரு பிளான் இருக்கு. அப்புறமா சொல்றேன். பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும். புத்திசாலி. சரி வா போலாம். இந்த ஃபேமிலில என்னை யாருமே மதிக்கிறது இல்ல. எல்லாம் என் கண்ட்ரோல மீறி போயிட்டு இருக்கு. அப்படிலாம் இல்லம்மா, இங்க நீதான் லீடர். எப்பவும் உன் ரூல்ஸ் தான். அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நம்ம ராம் தனியா பிசினஸ் ஆரம்பிக்க போறானா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னானா? அட, அவனை விடுமா, சின்ன பையன். ஏதோ ஆர்வ கோளாறுல பண்றான், பண்ணிட்டு போகட்டுமே. என்ன நீங்க புரியாம பேசுறீங்க? அவன் பிசினஸ் ஆரம்பிக்க கூடாது. ஆரம்பிச்சு சக்சஸ் பண்ணிட்டானா நம்மள டோட்டலா மறந்துடுவான் அவன். அந்த தையக்காரியோட அப்ப வந்து தூண்டி விட்டுட்டு போயிருக்கான். நான் அதுக்கெல்லாம் அலோ பண்ண மாட்டேன். இன்னைக்கு பாஸோட நீ தான் துணையா இருந்து எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். சீதா, அக்கா, என்னக்கா ஆச்சரியமா இருக்கு? இந்த கோயில் உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த அம்மன் ரொம்ப சக்தி உள்ள தெய்வம்னு கேள்விப்பட்டேன், அதான் வந்தேன். ஆமாக்கா. என்ன சீதா, அடி பிரதர்ஷனெல்லாம் பலமா இருக்கு. ரொம்ப முக்கியமான வேண்டுதலோ? என்ன வேண்டுதல்? வெளியே சொன்னா பலிக்காதுன்னு யோசிக்கிறியா? சச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. கண்டிப்பா உனக்காக வேண்டியிருக்க மாட்டேன், அது எனக்கு நிச்சயமா தெரியும். என்ன, ராம்காக ஏதாவது ஸ்பெஷல் வேண்டுதலா? ஆமாக்கா, பாஸ் தனியா பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கான முயற்சிய இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அது சக்சஸ் ஆகணும்னு தான் இந்த வேண்டுதல். நல்லது சீதா. அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தப்ப கூட ராம் அந்த பிசினஸ பத்தி சத்யா கிட்ட சொல்லிருக்கான். பேங்க்ல லோன் கேட்டிருக்காங்க. அது விஷயமா இன்னைக்கு பேங்க்குக்கு வர சொல்லிருக்காங்களா. அந்த மீட்டிங் நல்லபடியா முடியணும்னு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். எல்லாம் நல்லபடியா முடியும் சீதா. பாஸ் ரொம்ப டென்ஷனா இருக்காங்கக்கா, அதான் கோயிலுக்கு வந்துட்டு போலாமேன்னு. உன்னோட வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும் சீதா. பேங்க்ல கண்டிப்பா உங்களுக்கு லோன் தருவாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத.
அது மட்டும் நடந்துட்டா போதும்க்கா. எங்களை அவமானப்படுத்தினவங்க முன்னால நாங்க தலை நிமிர்ந்து நடப்போம். நம்பிக்கையோட இரு சீதா. உங்க 2 பேரோட நல்ல மனசுக்கும் நீங்க நல்லா இருப்பீங்க. அக்கா, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் பாஸ் கிட்ட சொல்லாம கொல்லாம வந்துட்டேன். 10 மணிக்கு மீட்டிங்னு சொன்னாங்க. இப்போ கிளம்பிட்டு இருப்பாங்க. அவங்கள வழி அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு கால் பண்றேன். சீதா, வேண்டுதலை முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன்க்கா. 108 அடிப்பிரதட்சணம் கூட பண்ணிட்டேன். சரி சீதா, நீ கிளம்பு. நானும் ராமுக்காக கண்டிப்பா வேண்டிக்கிறேன். பார்த்து கவனமா போ. சரிக்கா, வரேன். சரி, பார்த்து. பாப்பா, எங்க போயிட்டு வர? கோயிலுக்கு பாட்டி. சரியா போச்சு, போ. போகும்போது புருஷன்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டியா? ஏன் பாட்டி? உன்னை காணும்னு அந்த புள்ள தேடிக்கிட்டு இருக்கு. ஐயோ, சீக்கிரம் போ. பாஸ், எங்க போன சீதா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? கோயிலுக்கு தான் பாஸ் போனேன். கோயிலுக்கு போனா சொல்லிட்டு போக மாட்டியா? நான் என்ன நினைக்கிறது? பயந்துட்டேன் தெரியுமா? டென்ஷன் ஆகாதியா பாஸ். நான் கிளம்பும் போது தூங்கிட்டு இருந்திய. தொந்தரவு பண்ண கூடாதுல்ல. போனையாவது எடுத்துட்டு போக வேண்டியதானே? வீட்லயே வச்சுட்டு போயிருக்க. பக்கத்துல தானே கோயிலு, போயிட்டு வந்துடலாம்னு நினைச்சேன். பாஸ், போன் எல்லாம் வச்சுக்கிட்டு அடிப்பிரதட்சணம் பண்ண முடியுமா? அடிப்பிரதட்சணமா? ஏன் சீதா அதெல்லாம் செஞ்சு உன்னை கஷ்டப்படுத்திக்கிற? கஷ்டமா? இன்னைக்கு நீங்க போற காரியம் நல்லபடியா நடக்கணும் பாஸ். அதுல தானே உங்க கனவு லட்சியம் எல்லாம் அடங்கி இருக்கு. அதுக்காக தான் நான் வேண்டிக்கிட்டேன். இதுல என்ன பாஸ் கஷ்டம் இருக்கு? தேங்க்ஸ் சீதா. எனக்காகவும் உன் நல்ல மனசுக்காகவும் லோன் சாங்ஷன் ஆகும். அதெல்லாம் நடக்கும் பாஸ். சொல்ல மறந்துட்டேன். கோயிலுக்கு மீராக்காவும் வந்திருந்தாங்க. ஓ, விஷயத்த சொன்ன. அவங்களும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன்னு சொன்னாங்க. என்னை விட நீங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. ஆனா எனக்கு தான் ரொம்ப பதட்டமா இருக்கு. ஒரு பதட்டமும் வேணாம் பாஸ். சரி, ஏதோ சர்டிபிகேட்ஸ், பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்னு சொன்னீங்கல்ல, எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? அதெல்லாம் துரை அங்கிள் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஓகே பாஸ். நான் ஒன்னு சொல்லுவேன், செய்வியலா? என்னன்னு சொல்லு. முதல்ல ஒரு நல்ல காரியத்துல இறங்க போறீங்க. உங்க அப்பாவும் சித்தியும் வாழ்த்துனா நல்லா இருக்கும் பாஸ். வீட்டுக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்களேன். சீதா, என்ன பேசுற நீ? அவங்களே நம்மள ஒழிச்சு கட்டணும்னு பாக்குறாங்க. அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க சொல்ற? முடியவே முடியாது. அவங்களுக்கு கோவம் என் மேல தானே பாஸ், உங்க மேல இல்லையே. உங்க மேல அவங்க அப்படி ஒரு பாசம் வச்சிருக்காங்க பாஸ். நீங்க அவங்களோட இருக்கணும்னு தான் உங்க சித்தி நம்ம வீட்டுக்கு வந்து பேசிட்டு போனாங்க. அதுவும் இல்லாம உங்க அப்பா உங்களையே நினைச்சிட்டு இருக்காங்களாம். செல்வி அக்கா சொன்னாங்க. அந்த பாசத்துக்காக நீங்க ஆசீர்வாதம் வாங்கணும். அதுதான் மரியாதை பாஸ். என் மேல பாசம் காட்டினா போதுமா? உன்னை வெறுக்கிறாங்களே, அதை எப்படி என்னால தாங்கிக்க முடியும்? அப்ப உங்களுக்கு நான் தான் முக்கியம், வேற யாரும் தேவையில்ல. அப்படிதானே? ஆமா, எப்பவும் எனக்கு நீ தான் முக்கியம். அப்போ நான் சொல்றத கேளுங்க. அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குங்க. என்ன நீ கார்னர் பண்ற? ஆமா, அவங்க உங்களை வாழ்த்தணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு நான் முக்கியம்னா நான் சொல்றத நீங்க செய்யுங்க. என்ன பேச்சே காணோம்? அந்த வீட்டு பக்கமே போக கூடாதுன்னு இருந்தேன். நீ நான் டைவர்ட் பண்ற. சரி, உனக்காக போறேன். இதுதான் சமத்துங்கிறது. நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உனக்கு கால் பண்றேன். ஓகேவா? சாப்பிடுறதா? உங்களுக்காக நான் இன்னைக்கு விரதம் பாஸ். ஓ, கிரேட். அப்போ வெற்றியோட வந்து உன் விரதத்தை கலைக்கிறேன். பாஸ், பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ. ஐயோ பாஸ், போகும்போதே தடுக்குதே பாஸ். உட்காருங்க 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 பாஸ். இருங்க. என்னங்க பாஸ்?
பாஸ், பொறுமையா குடிங்க. பாத்து பாஸ். சரி வரேன். போயிட்டு வாங்க. ஒரு நிமிஷம் அப்படியே இரு. சித்தி சித்தி, என்ன? ராமண்ண வந்திருக்காரு. என்னது? வா. பாருங்க சித்தி. ஏங்க, நேத்துதான் ராம பத்தி பேசணும், நேர்லயே வந்துட்டான். அதானே, ஒருவேளை நீ சொன்ன அந்த ஷேர் மேட்டர் லீக் ஆயிடுச்சா? ஐயோ, நான் உங்ககிட்ட மட்டும்தானே சொன்னேன். ஆ, நீங்க 3 பேர் அண்ணங்கிட்ட சாரி கேட்டுருங்க, சரியா? ஓகே சித்தப்பா. வா ராம், வா உள்ள வா. என்னப்பா யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல. என்ன ராம், நெத்தியில விபூதி எல்லாம்? ஓ, கோயிலுக்கு போயிட்டு வரியா? ஆளே மாறிட்டியே. இல்ல, சீதா கோயிலுக்கு போயிட்டு வந்தா, அவ வச்சது. ஓ, மகாச்சித்தையும் அப்பாவும் எங்க? கூப்பிடுங்களேன், ஒரு குட் நியூஸ் சொல்லணும். என்ன ராம் நியூஸ் சொல்லு. அவரும் வந்துடட்டுமே. அவங்க வெளியில போயிருக்காங்க, இப்ப வீட்டுக்கு வந்துருவாங்க. நல்ல நியூஸ்னு சஸ்பென்ஸ் வச்சுட்ட. அண்ணனும் மகாவை வர்ற வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணணுமா? வெயிட் பண்ணுங்க. ராமுக்கு எப்பவும் உங்க அண்ணனும் மகாவும் தான் முக்கியம், நாம 2வது தான். ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல சித்தி. எல்லார்கிட்டையும் ஒன்னா சொல்லி ஆசீர்வாதம் வாங்கலாம்னு நினைச்சேன். ஆசீர்வாதமா? ஆமா, சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். லோன் வாங்கலான்னு பிளான். பேங்க்ல வர சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சீதா பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோன்னு சொன்னா. அதுக்காக தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராம், நல்ல டெசிஷன், வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் சித்தப்பா. அர்ச்சனா, நீ வாழ்த்து சொல்லல? கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராம், நீ நல்லா வரணும். தேங்க்ஸ் சித்தி. ஏங்க, வீட்டுக்கு வந்த புள்ளைய வெளியில நிக்க வச்சே பேசிட்டு இருக்கீங்க. அஞ்சலி, சத்யா, அண்ணனை உள்ள கூட்டிட்டு போங்க. சரி. அண்ணன் கூட ஏதோ தனியா பேசணும்னு சொன்னீங்களே. தனியாவா? ஆமா சொன்னீங்க. நீங்க பேசுங்க, நானும் அப்பாவும் பின்னாடியே வரோம். நீங்க கூட்டிட்டு போங்க. ராமண்ணா உள்ள போவா. வாங்கண்ணா, வாங்கண்ணா. போ. வாங்கண்ணா ப்ளீஸ். ஏங்க, வாங்க வாங்கங்கறல. வாங்க. வாங்க ராமண்ணா, வாங்க. உட்காருங்கண்ணே. உட்காருங்க. என்ன பேசணும்? அண்ணா, தப்பு பண்ணிட்டோம்ண்ணா, சாரிண்ணா. எல்லாத்துக்கும் நான் தானே காரணம், என்ன மன்னிச்சிருங்கண்ணா. நீங்க எங்களோடவே இருக்கணும் தான் நாங்க இப்படி பண்ணோம். சாரிண்ணா. சீதா உங்களை அப்பாவே மன்னிச்சிட்டாரு, இல்லைன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கும். சரி விடுங்க, படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சரிங்க. சரிண்ணா. ஏங்க வாங்க. ராம் பிசினஸ் ஆரம்பிக்க போறான உடனே நான் அப்படியே ஆடி போயிட்டேன். நீங்க வாழ்த்து சொல்றீங்களா? வாழ்த்து அது நல்ல விஷயம் சொல்லும் போது வேற என்ன சொல்ற? அது அவனுக்கு தான் நல்ல விஷயம், நமக்கு இல்ல. இங்க பாருங்க, நம்ம கம்பெனில ராமுக்கு 20% ஷேர் இருக்குல்ல, அத வச்சுதான் அவன் லோன் வாங்க பிளான் பண்ணிருக்கான். வாங்கிட்டான், நம்ம பிளான் க்ளோஸ். அவன் அந்த ஷேரை வச்சு கடன் வாங்க மாட்டான் அர்ச்சனா. எப்படி சொல்றீங்க? வீட்டை விட்டு வெளியில போகும்போது உங்க பணம் காசுலாம் எதுவும் வேணும்னு சொன்னானே. அது அன்னைக்கு சொன்னான், இது இன்னைக்கு. கையில நயா பைசா இல்லாதவனுக்கு
எந்த பேங்க்ல லோன் தருவாங்க? அதுவும் சரிதான். ராம் இந்த ஷேரை நம்பி தான் பிசினஸே பிளான் பண்ணிருக்கான். உடனே அவன் ஷேரை உங்க பேருக்கு மாத்தணும். உடனே எல்லாம் எப்படி மாத்த முடியும்? அதுக்கு ராம் சம்மதம் வேணும் இல்லையா? அவன் டாக்குமெண்ட்ல சைன் பண்ணாதான் அந்த ஷேர் நம்ம பேருக்கு மாறும். அதெல்லாம் நம்ம லாயர் பாத்துப்பாரு. நான் இது விஷயமா அவர்கிட்ட பேசிட்டேன். நீங்க விவரத்தை சொல்லி உடனே டாக்குமெண்ட் பேப்பரை ரெடி பண்ண சொல்லுங்க. என்னம்மா நெக் ஆஃப் த மூமெண்ட்ல வந்து சொல்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ராம் இங்க இருந்து கிளம்புறதுக்குள்ள சைன் வாங்கியே ஆகணும். உடனே லாயருக்கு போனை போடுங்க. நான் வெளியில இருக்கேன், நீங்க பேசிட்டு வாங்க. சீக்கிரம் வாங்க. பேசித்தான் ஆகணும். விளக்கான இது போகும்போது அவங்க கால் வேற தடுக்கிச்சு. முத்தாரம்மா அவங்க போன காரியம் நல்லபடியா நடக்கணும். அவங்களுக்கு ஒன்னும் ஆக கூடாது.